இந்த நாளிலும் கர்த்தருடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 115:12 வசனம் நமக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறது. கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே அவருடைய பாதத்திலே நாம் அமரும்படியாய் நமக்கு பலம் தந்திருக்கிறார். வலது கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஏனென்றால் இந்த காலை வேளையிலே அநேகர் மருத்துவமனையிலே இருக்கிறார்கள், வியாதிப்பட்டிருக்கிறார்கள், விபத்துக்களிலே சிக்கி இருக்கிறார்கள், புயல் வெள்ளங்களினாலே தங்கள் உடைமைகளை இழந்து நிர்கதியாய் நிற்கிறார்கள். அறிந்து கொண்டோமா? நியாயமா? எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த பூமியிலே இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு வந்தால் மிகுந்த கிருபை உள்ளவராயிருந்து நம்மை நினைவு கூர்ந்து, ஒரு அல்ல சொல்லாமா, நம்மை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே நம்மை ஜீவன் பலனோடு வைக்கிறது. அல்லேலூயா. கிருபை பெரியது. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம். பூமியிலே அநேக பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடப்படுகிறது. ஹோலி பண்டிகை, போகி பண்டிகை, யுகாதி பண்டிகை, தீபாவளி பண்டிகை, பக்ரீத் பண்டிகை, பொங்கல் பண்டிகை. முதன்மையாக நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை சொல்லுகிறோம். இந்த பண்டிகைகள் நமக்கு அவசியமா? இந்த பண்டிகைகளை மனுஷன் அனுசரிக்க காரணம் என்ன என்ற கேள்விகளை கேட்போமேயானால், இந்த பண்டிகை நிமித்தமாய் உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது, விசேஷித்த வஸ்திரங்கள் உடுத்தப்படுகிறது, உச்சிதமான உணவு வகைகள் புசிக்கப்படுகிறது. இவைகளின் மூலமாய் இந்த பூமியிலே பணப்பழக்கம் உண்டாகிறது. ஆகவே பண்டிகைகள் இல்லாமல் போனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு உற்சாகம், மனமகிழ்ச்சி என்று ஒன்று இல்லாமலே போகும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஏன் இவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னால், கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று ஒன்று அவசியம் இல்லை என்று சொல்லி கிறிஸ்தவர்களிலே சிலர் அதை புறக்கணிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்குள்ளாவே சிலர் கிறிஸ்துமஸ் பண்டிகை தேவையில்லை, அது வேதாகமத்தில் எழுதப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை வேதாகமத்திலே எழுதப்படவில்லை, ஆகவே கிறிஸ்துமஸ் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒருபடி நாம் அதிகமாக சிந்திப்போமையானால், நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய இந்த வேதாகமம், பைபிள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை கூட பைபிளிலே இல்லை. யாருக்கெல்லாம் தெரியும்? பைபிள்னு வார்த்தை இல்லை, கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையும் இல்லை. கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை எதில் இருந்து வந்தது என்று சொன்னால், அது கிரேக்க வார்த்தையாகிய கிரைஸ்டோஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. கிரேக்க கலாச்சாரம், அந்த கிரேக்க வார்த்தையாகிய கிரைஸ்டோஸ் என்ற வார்த்தையிலிருந்து கிரைஸ்ட் என்ற வார்த்தை வந்தது. அந்த கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை ஒரு ரிலீஜியஸ் செரிமனி இன் சர்ச்சஸ் என்ற விளக்கத்தை உடையதாக இருக்கிறது, ஒரு மத சார்பான சடங்கு. ஆகவே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று சொல்லி ஒன்றும் சட்டமும் இல்லை. நீங்கள் கொண்டாடலாம் என்று சொல்லி யாரும் அனுமதிக்க போவதில்லை. ஆனால் கவனியுங்கள், இயேசு பிறந்தது உண்மை. அல்லேலூயா. இயேசு பிறந்தது உண்மை, அது மாற்று கருத்தே கிடையாது. அவர் எப்போது பிறந்தார்? டிசம்பர் 25 அவர் பிறக்கவில்லை. நம் தேசத்தில் டிசம்பர் 25 என்றது பனிக்காலம், அவர்கள் தேசத்தில் அது கிடையாது. அங்கே அவர் அப்படி பிறந்திருக்க வாய்ப்பில்லை. மேய்ப்பர்கள் பனிக்காலத்தில் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். அவைகளெல்லாம் திட்டமாய் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இயேசு பிறந்தது உண்மை அல்லவா? அல்லேலூயா. நம்முடைய நாட்டிலும் கூட மருத்துவர்கள் ஒரு குழந்தை இந்த நேரத்தில் பிறந்தது என்று சொல்லி அந்த குழந்தைக்குரிய தாய் தகப்பனுக்கு சொல்லக்கூடிய நேரம்தான் அது பிறந்த நேரமாக கணக்கில் கொள்ளப்படுகிறது. மருத்துவர் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து தன்னுடைய கவசங்கள், கையுறை, மாஸ்க்
பாஸ்டர் எல்லாவற்றையும் கலட்டி வைத்து விட்டு அவர் தங்களுடைய கரங்களை சுத்தம் செய்து வெளியில் சொல்லுவார், இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த குழந்தை பிறந்தது. அவர் சொன்ன நேரத்திலே 1 நிமிஷம் முந்தி இருக்கலாம், 3 நிமிஷம் பிந்தி இருக்கலாம். இதெல்லாம் நான் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். எந்த குழந்தையும் எந்த நேரத்திலே சரியாக பிறந்தோம் என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. இயேசு இந்த நாளிலே தான், இந்த தேதியில் தான் பிறந்தார் என்று சொல்லி திட்டமாய் சொல்ல முடியாவிட்டாலும், சொல்லப்படாவிட்டாலும் அவர் பிறந்தது உண்மை. அல்லேலூயா. அவர் பிறந்தது உண்மை என்று சொன்னால் நாம் யாரும் அங்கே சென்று பார்க்கவில்லை. மெய்யாகவே இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி நான் எப்போது என் உள்ளத்திலே, என் மனதிலே, என் அறிவிலே, என் புத்தியிலே உணர்கிறேனோ அப்பொழுதே அவர் என்னிலே உருவாகிறார், பிறக்கிறார். அதுதான் என்னிலே இயேசு பிறந்த நாள். அல்லேலூயா. இயேசுக்கு வயசு என்ன இருக்கும்? இயேசுக்கு வயசு பைபிள் சொல்லியிருக்க வயசு 33 வயசு. ஆனால் அவர் வயசு தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இருந்தவராக இருக்கிறவர். அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகியவர். ஆகவே அநேகர் மேதாவிகளைப் போல சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் தேவையில்லை, கிறிஸ்துமஸ் எல்லாம் உண்மை கிடையாது. இயேசு எங்கே பிறந்தார் இப்படி கேள்லாம் கேட்கிறாங்க. இயேசு எங்கே பிறந்தார் என்று சொன்னார், அவர் என் உள்ளத்திலே பிறந்தார், என் வீட்டிலே இல்லத்திலே பிறந்தார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த பண்டிகைகள் நமக்கு அவசியம். இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையில எழுந்து அவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்கள் யாவரும் ஆசிரியப்பட்டவர்கள். எப்படி என்று சொன்னால், இந்த வருடத்தில் ஒரு நாளாக நீங்கள் 3 மணிக்கு எழுந்திருக்கவே மாட்டீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. 3 மணிக்கு யார் எழுந்திரிச்சது? எல்லாம் கவனிங்க. ஒரு பிள்ளை பிறக்கு என்று சொன்னால் அந்த வீட்டாருக்கு விடிய விடிய கண்மொழிப்பு தான், சரியுமா? அதனால சிவன்யான்னு ஒரு பேபி பிறந்திருக்காங்க. கேட்டா நாங்கள் சாயங்காலத்திலிருந்து விடிய விடிய தூங்கவில்லை பாஸ்டர். ஏனென்றால் அந்த பிறப்பு என்று சொன்னால் அப்படித்தான். ஆகவே இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு என்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. இந்த ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொல்கிறோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஜாய்ஃபுல்னஸ் என்று அர்த்தம். அடுத்தபடியாக மெர்ரி கிறிஸ்துமஸ். சில பேர் மேரி கிறிஸ்துமஸ் என்று சொல்கிறார்கள். மேரி அல்ல, மெர்ரி என்று சொன்னால் என்ஜாய்மெண்ட். அது உற்சாகமாய் ஒரு எழுச்சியோடு கொண்டாட வேண்டும் என்பதாகும். ஆகவே கிரைஸ்ட் மாஸ். இந்த கிரைஸ்டோஸ் என்ற வார்த்தை என்ன என்று கேட்டால், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். அனாயிண்டட் ஒன் அண்ட் another one is chosen one. தெரிந்து கொள்ளப்பட்டவர். இயேசு தெரிந்து கொள்ளப்பட்டவர், இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகவே கிரைஸ்டோஸ் என்ற வார்த்தையிலிருந்து கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை வந்தது, கிரைஸ்ட் என்ற வார்த்தை வந்தது. இந்த கிறிஸ்து எப்போது பிறந்தார், கிறிஸ்துவின் பிறப்பு எப்போது என்று சொல்லி ஒரு சரித்திர விளக்கம் கேட்போமையானால், மனித இனம் தோன்றி 4000 ஆண்டுகளுக்கு பின்னதாக இயேசு பிறந்தார். மனதில் எழுதிக் கொள்ளுங்கள். மனித இனம் தோன்றும் போது மனித இனம் எப்படி இருந்தது, அந்த பரிணாம வளர்ச்சி என்ன, மனிதன் எப்படி இருந்தான், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்லுகிறார்கள். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. ஆனால் இன்றைய மனிதன் குரங்கை போல இருக்கிறான் என்பது ஏற்புடையதாக இருக்கிறது. சரியான குரங்கு சேட்டை. மனிதன் குரங்கிலிருந்து வந்திருந்தானே, ஆனால் இன்றைக்கு இருக்கிற மனிதனும் குரங்காய் மாற வேண்டுமே, அதெல்லாம் பொய். மனிதனை தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். அல்லேலூயா. அதனால மனித இனம் தோன்றும் போது நாகரிகமற்றவர்களாய், ஆதிவாசிகளாய், விஞ்ஞான வளர்ச்சியை அடையாதவர்களாய் இருந்தார்கள். மனித இனம் தோன்றி 4000 ஆண்டுகளுக்கு பின்னதாக இயேசு பிறந்தார். கிறிஸ்துமஸ் எப்போது பிறந்தது என்று சொன்னால், ரோம பேரரசனாகிய கான்ஸ்டான்டைன் என்பவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவன் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் கிறிஸ்துவை கொண்டாடுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் பிறப்பை கொண்டாடும்படியான ஒரு கட்டளையை பிறப்பித்தார் ரோம பேரரசனாகிய கான்ஸ்டான்டைன் ராஜா. இது கிறிஸ்துவுக்கு பின்னதாக 336வது ஆண்டிலே தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்வு. கிபி 336 தொடங்கி இந்த நாள் வரையில் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய வீடுகளில் நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். நம்முடைய பிறந்த நாள்கள் எல்லாம் காணாமல் போய்விடும், காற்றோடு போய்விடும். சரியா? சில பேர் தங்களுக்கு தாங்களே பிறந்த நாள் கொண்டாடிக்கிறது. சரியா? அவங்க பேர் அவங்களே வெட்டிக்கிட்டு, அவங்களே ஊதிட்டு, அவங்களே சாப்பிட்றது. எவ்வளோ நாளைக்கு அப்படி எட்ட போகிறோம்? முதல்ல பேச்சுலராக இருக்கும்போது
எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களாக சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. அப்புறம் கல்யாணம் உடனே கணவன் மனைவி உறவினர்களாக சேர்ந்து கொண்டாடுவாங்க. அது மறைஞ்சோவும் புதுசாக பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளையோட பிறந்தநாளை கொண்டாடுவாங்க. அடுத்த பிள்ளை வந்தோடனே முதல் பிள்ளையோட பிறந்தநாள் மறக்கடிக்கப்படும். நடக்கலையா என்ன? அப்புறம் முதல் பிள்ளை மறுபடி அது கேட்கும், ஏன் எனக்கு பிறந்துட்டே பத்திரை இல்லை, எனக்கும் கொண்டாடுங்கம்மா. சரி செஞ்சுருவோம். இப்படியே போகும்போது அந்த பிள்ளை வளர்ந்து கல்யாணம் ஆனா அதை என்ன செய்யணும், அவ அப்பா அம்மா எல்லாம் மறந்துட்டு வீட்டுக்காரர் பிறந்தனால ஓடி ஓடி கொண்டாடும். அல்லேலூயா. இவைகளெல்லாம் கொஞ்ச நாள் மறக்கப்பட்டு போகும். என்றைக்குமே இந்த பூமியில பிறந்தநாள் கொண்டாடப்படுமே ஆனால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாள். அல்லேலூயா. நாம் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறதற்காக கிறிஸ்துவ உயர்த்தவில்லை. கிறிஸ்து என்றைக்கு இருக்கிறவராக இருக்கிறவர், அவரை எப்போதும் பணிந்து கொள்கிற கூட்டத்தால் புதிதாக உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டால் சட்ட சலுகைகள் இல்லை, அரசு சலுகைகள் இல்லை என்று சொன்னாலும் ரகசியமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்கிற கூட்டத்தார் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அவர்கள் அரசு கணக்கெடுப்பில் வருவதில்லை. ஆகவே அரசு கணக்கெடுப்பில் வருவது கொஞ்சம் பேர், வராதவர்கள் அநேக பேர். ரகசியமாய் நான் இயேசுவை தான் நான் தொழுது கொள்ள என்று சொல்லுகிறவர்களாம் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு ஒரு அதிசயம். ஏனென்று கேட்டால் அவர் பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் பிறக்கக்கூடிய இடத்தை தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள் தீர்க்க தரிசிகள். அடுத்தபடியாக மிகவும் மேன்மையாக எண்ண வேண்டிய ஒரு காரியம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இன்றைக்கெல்லாம் என் பிள்ளைகள் பிறக்கும் போது அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று பார்ப்பதிலே எல்லாருக்கும் அந்த உற்சாகம் உண்டு. அல்லேலூயா. சில பேர் அதை பார்த்தாலே தெரியுது அது ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி, அதை நடைய பார்த்தாலே தெரியுது பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன்னா, எந்த பிள்ளை பிறந்தா என்ன, அது அறிவான பிள்ளையா இருந்தா போதும். அல்லேலூயா. ஆம்பளை பிள்ளையாவும் பொம்பளை பிள்ளையாவும் தனித்தனியா பிறந்தா சந்தோஷம். ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் கலந்து பிள்ளை பிறக்காம இருந்தா சந்தோஷம். புரியுதா? அப்ப இந்த பிறந்த நாளை கொண்டாடுவது, இயேசுவை கொண்டாடுவதுதான் நமக்கு மிக உகந்தது. அல்லேலூயா. அவர் பிறப்பதற்கு முன்னதாகவே அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டது. அந்த பெயரிலேயே அவர் இயேசு, அவருக்கு இயேசு, அவருக்கு அவளுக்கு இல்லை. சரியா? அப்ப அந்த வாக்கியத்தில் என்ன இருக்கிறது? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் என்று சொன்னால் உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுதுன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்காமலே மரியாளுக்கு தேவதன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நமக்கு அப்படி பேர் சொல்ற மாதிரி தேவதன் யாரால் வர்றாங்களா? அல்லேலூயா. அவர் இயேசு, அவருடைய பணி என்ன? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவருடைய பணியே அதுதான். அல்லேலூயா. அப்ப பிறப்பதற்கு முன்னதாகவே அவருடைய டியூட்டி எல்லாம் சொல்லிட்டாரு கர்த்தருடைய தூதன். கவனிக்கீங்களா? உனக்கு பிறக்க போறது ஆம்பளை பிள்ளை, அவர் இந்த தேசத்தின் மாவட்டத்தின் கலெக்டரா இருப்பார் அப்படின்னு நமக்கு யாரும் சொல்றாங்களா? இது அதிசயம் இல்லையா? நமக்கு பிறக்க போற பிள்ளையை பார்த்து தேவதன் வந்து சொல்லி, உன் வயிற்றில் உற்பத்தியா இருக்கிறது அவன், அவனுக்கு பெயர் இது, அவன் பியூனாக பிறப்பான் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? பியூனை போய் ஒரு பிள்ளைய பிறவா? நெல்லை போட்டு வாயில தண்ணி ஊற்றி கொல்லு அவனை. சரியா? பிறப்பதற்கு முன்னதாகவே சொல்லலாமா? அவன் பிறந்து வளர்ந்து ஓடுவானோ சாடுவானோ ஆடுவானோ பாடுவானோ உதைப்பானோ தூக்குவானோ பிள்ளைய கொஞ்சம் அவன் வந்து என்னெல்லாம் செய்ய போறான் யாரு தெரியும்? அதுதான் பழமொழி இருக்கு. என்ன பழமொழி சொல்லட்டுமா? அடங்காத புள்ள பெத்தவ. நல்லா சொல்லுங்க, எனக்கு கேட்கல. அவளுக்கு என்ன? நல்ல உள்ள பெத்தவ, நல்ல உள்ள பெத்த மகராசி. பிறப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அல்லேலூயா. சிலர் வந்து குருவிகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் மேற்கத்திய நாடுகளில். அதுவே வீட்டோட சாரவா இருப்பாங்க. நீ எல்லாம் அமைதியா இருக்கீங்க. Unexpected incident happened in our family. What is it? எதிர்பாராத ஒரு நிகழ்வு எங்கள் குடும்பத்தில் நடந்து விட்டது. என்ன என்றால் எங்கள் லவ் பேர்ட்ஸ் இறந்து போச்சு. நாங்களும் ஒரு வாரமா கிளினிக்லாம் வச்சு பார்த்தோம். நடக்கு இன்னைக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல எத்தனை பேர் நாயை தூக்கிட்டு பைக்ல வச்சு கொண்டு வராங்க? நாயை பிடிச்சிட்டு அதிகாலை 5 மணிக்கு வச்சு போறாரு. ஜோமனை போக மாட்டாரு. ஒரு அரை ட்ரௌசரை போட்டு ஒரு பனியனை போட்டுக்கிட்டு நாயம் பிடிச்சிக்கிட்டு. நாய்க்கு வேலை பார்க்குற நாய்கள் நிறைய இருக்கு. இல்லையா? நாய் நம்மளை பாதுகாக்கத்தான். எப்படி தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்யவே செய்யாதங்க. ஒரு வீட்டுக்கு வெளியே 11 மணிக்கு உட்கார்ந்தாராம். என்னடா இன்னும் உட்கார்ந்துருக்க? அவன் நண்பர் இருக்காரு.
என்ன தூங்கலையா? 11 மணி ஆகுதுண்ணே. ஒண்ணுமில்ல, ஒரு நாய் வாங்கினேன், அது விலை உயர்ந்த நாய், அதை யாரும் பிடிச்சிட்டு போயிருக்கா, அது காவலா உட்காந்துருக்கேன். நமக்கு காவலா இருக்க நாய். அப்ப நாய்க்கு பிறந்த நாள், பூனைக்கு பிறந்த நாள், கிளிக்கு பிறந்த நாள், எலிக்கு பிறந்த நாள், குருவிக்கு பிறந்த நாள், நான் வாங்குற ஸ்கூட்டருக்கு பிறந்த நாள். ஆனா இயேசுக்கு பிறந்த நாள் இல்லை என்று சொன்னால் இவன் பிறந்ததுல அர்த்தமே இல்லை. இல்லையா? புரியுமா உங்களுக்கு? நீங்க அப்பப்ப எழுதிக்கோங்க, இதெல்லாம் அப்படியே நீட்டா படிச்சுக்கோங்க. இயேசு பிறந்தது உண்மை, பயன் தெரியாது. அவர் பிறந்த நாடு, இடம், அவர் வாழ்ந்த இடங்கள் எல்லாமே இன்றைக்கும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கற்சாடிகளிலே ஒரு சில கற்சாடிகள் முழுமையாக உடைந்தெல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை. அவர் பிறந்து வாழ்ந்து மறைந்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கல்லறை இன்றும் இருக்கிறது. வரல சொல்லாமா? எத்தனையோ கல்லறைகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் கல்லறை ஒரு சுற்றுலா தலமாக மாறி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரேலுக்கு போக முடியாது. இஸ்ரேலை இப்ப இருக்கிற இஸ்ரேல் உண்மையான இஸ்ரேல் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. அங்க யூதர்களே முஸ்லீம் யூதர் இருக்கிறாங்க, இயேசு பிறந்தான்னு சொல்ற யூதர் இருக்கிறாங்க, இயேசு பிறக்கலன்னு சொல்ல யூதர் இருக்காங்க. எல்லாரும் யூதர்கள் தான். இயேசுவை நம்பாத யூதன் அவன் இஸ்ரவேலனே அல்ல. இஸ்ரேலன், யூதன், எபிரேயன், இந்த 3 வார்த்தை ஒரே நபரை தான் இருக்கும். அவங்க பேசுகிற மொழி எபிரேய மொழி, அதனால அவன் எபிரேயன். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேலன் என்று ஆசீர்வதித்தார், அவன் இஸ்ரேலன். ஆனால் அவன் இன்றைக்கு இயேசுவையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் அவன் இஸ்ரேலா இல்லை. ஆகினாலே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமே வாய்க்காதே போகும் என்று இஸ்ரேலனுக்கு சொன்ன வாக்கியம், அந்த வாக்கு தத்துவம் அவனிலே நிறைவேறவில்லை. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். உலகத்திலேயே தலை சிறந்த நாடு இஸ்ரேல் தேசம். ஆனால் அதே போல அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து மறுதளித்தபடியினாலே அவர்கள் அதற்குரிய துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தின்படி அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அதே வேளையிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து அவரை சிலுவையில் அறைந்தபடியினாலே அவர்கள் அந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதமும் நிறைவேறும், இந்த சாபமும் நிறைவேறும். அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் இஸ்ரேல் நாடு. அங்கேதான் அவர் பிறந்த இடம்லாம் இருக்கானாங்க. இன்னைக்கு போக முடியாது. இப்போ அதுல வேற அவங்க அவங்க எங்களுக்கு இந்த இடம் சொந்தம், உனக்கு இந்த இடம் சொந்தம் அல்ல. கவனிங்க, இந்த தேசத்துல என்றைக்குமே 3 பிரச்சனைகள், நிலையான பிரச்சனைகள். ஒன்று மதச்சண்டை, இன்னொன்று இனச்சண்டை, இன்னொன்று மொழிச்சண்டை. 3 சண்டைகளும் இந்த பூமியில தொடர்ந்து நடந்து தான் இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே இந்த 3: மதச்சண்டை, இனச்சண்டை, மொழிச்சண்டை. இன்றைக்கு மதச்சண்டை உண்டாயிருக்கிறது, இனச்சண்டை உண்டாயிருக்கிறது. ஆகவே எபிரேயர்கள் அநேக பேர் இயேசு ஏற்றிருக்கிறார்கள். இயேசு பிறந்த உண்மை என்று சொல்வார்கள், சிலர் இயேசு பிறக்கவில்லை என்று சொல்வார்கள், சிலர் எதற்கு வம்பு என்று சொல்லி நான் முகமதியனாய் மாறிவிட்டேன் என்று சொல்லுகிறார்கள். கலந்து இருக்கிறார்கள். உண்மையான இஸ்ரேல் இல்லை. ஆக ஒரு உபத்திரம் வரத்தான் செய்யும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாமே சொல்லுவாங்க, ஆளாளுக்கு வேதம் நிறைவேறு, இந்த பூமிக்கு அவ்வளோ ஈஸியாக அழிவு வராது. எத்தனை பேருக்கு தெரிய போகுது? புரிஞ்சிருக்கீங்களா? அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் தான் அழிவு வரும். உலகமெல்லாம் அழியாது, நாம தான் அழிவோம். இயேசு பிறந்த இடம், அவர் வாழ்ந்த இடம், அவருடைய கல்லறை, அவருடைய வாழ்க்கை முறை எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு, கல்வெட்டில் எழுதி வச்சிருக்காங்க. அவரை போய் பிறக்கலன்னு சொல்லிட்டு பிறந்தநாள் கொண்டாட மாட்டேன்னு சொன்னா எப்படி? அல்லேலூயா. பிறந்தநாள் கொண்டாட போய்த்தானே இன்னைக்கு நமக்கு சாயங்காலம், இன்னைக்கு காலையில் பிரியாணி சாப்பிட போகிறோம், மத்தியானம் என்ன கத்த நல்லவர் இல்லையா? இயேசு பிறந்ததுக்கா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவே தெய்வம் என்று சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க. சிலரை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களோடு இடையில அவரையும் வச்சு கும்பிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, எல்லா தெய்வமும் எங்களுக்கு தெய்வம் தான், இயேசுவும் எங்களுக்கு தெய்வம் தாங்க. இயேசுவும் எங்களுக்கு தெய்வம்னு சொன்னா ஏத்துக்காலங்க. இயேசுவே தெய்வம். தமிழ்ல இயேசுவே தெய்வம். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, திங்கக்கிழமை இந்த சாமி ஆசிரிக்கட்டும், செவ்வாய்க்கிழமை இந்த சாமி ஆசிரிக்கட்டும், இது மறந்தா அதை ஆசிரிக்கட்டும், அது மறந்தா இது எப்படியா எனக்கு ஆசீர்வாதம் இருந்தால் போதும், வரிசை எல்லாரும் முடிச்சு கும்பிட்டுருவோம். இதெல்லாம் நடக்குமா? ஆட்டோவில் ஒட்டி வச்சுருக்காங்க இல்லையா வரிசையா, என்னென்ன கிடைக்காது அல்லா வேற இருப்பாரு. அந்த மசூதி எல்லாம் இருக்கும், கல்லறையெல்லாம். இயேசுவே தெய்வம், இயேசுதான் தெய்வம். அல்லேலூயா. அடுத்தபடியாக தெய்வம் என்று சொன்னால் மரணத்தின் மேலே அதிகாரம் இருக்க வேணும். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார்.
மரித்தார், உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் மரித்த உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள்? எந்த தெய்வம் அப்படி வந்தது? மரணத்தின் மேல அதிகாரம் உள்ளவர் இயேசு. ஆகவே மரத்து போன பகுதிகளை உயிர்ப்பிக்கிறவர் இயேசு. காரணம், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடினாலே அவரை விசுவாசிக்கூடிய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியெல்லாம் மறுத்தி போயிருக்கிறோ அந்த பகுதி அவருக்கு சித்தமான உயிர்ப்பிக்கப்படும். எனக்குரிய கிட்னியில் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சிலர் சொல்லுவார்கள். ஆனால் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணோம்னா கர்த்தருக்கு சித்தமான அது சுகமாகும். நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், அவர் மரித்தார், உயிர்த்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் பலியானார் நமக்காக. மரியாதை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். பாவத்தை நீக்கினால் மாத்திரம் போதாது, அவர்கள் ரட்சிக்க வேண்டும். வியாதியை போக்கினால் மாத்திரம் போதாது, அந்த வியாதினாலே உண்டான பலவீனத்தை போக்கி அவனை பலப்படுத்த வேண்டும். படித்தால் மாத்திரம் போதாது, அந்த படிப்பை படிக்க வைத்தவர்கள் படிப்புக்கேற்ற ஊதியம் வாங்கும்படியான வேலையை கொடுக்க வேணும். அப்ப இயேசு என்ன என்று சொன்னால், அவர் தமது ஜனங்களாகிய நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து கழுவெடுத்து நம்மை ரட்சிக்கிறவர். ஒரு நாள்ல மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு இமைப்பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறார். அதனால அவர் பலியானார் நமக்காக. அவர் பணியை அவர் செய்து முடித்தார். ஆகவே பலியாவதே தெய்வம், பலி கேட்பது தெய்வம் அல்ல. பச்சிளம் குழந்தையை கல்கத்தாவிலே உள்ள ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு வயிற்றை கீறி குடலை தூக்கி அதுக்கு மாலையாய் போடுவேன் என்று பொருத்தனை செய்கிறார்கள். இன்றைக்கு நடக்கிறது வட இந்தியாவிலே. நீங்களும் நானும் தமிழகத்தில் பிறந்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு விழிப்புணர்வு அதிகம். இங்கேதான் சமூக சீர்திருத்தவாதிகள் பிறந்தார்கள். அவர்கள் அதை இன்றைக்கும் போராடி அழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிறந்த குழந்தையுடைய வயிற்றை கிழித்து அதை நீ உன் இஷ்ட தெய்வத்துக்கு மாலையாய் போட்டால் உன் பாவம் நீங்கும் என்று சொல்லி இன்றைக்கும் கல்கத்தாவிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது, அறிந்து கொள்ளுங்கள். அப்ப பலியானவரே தெய்வம், பலி கேட்பவர் தெய்வமாக முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவநாயக கர்த்தர் பிறந்த போது அதிசயங்கள். இயேசு பிறந்த போது இரவு பகலானது, அவர் மரித்த போது பகல் இருளானது. மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று சொல்லி 160 சொன்னார். எத்தனையோ பேரை சிலுவையில கொலை செய்தவன் இயேசுவை மாத்திரம் அவன் சிலுவையை அழித்துவிட்டு வானம் பகலிலே, பட்ட பகலிலே 3ஆம் மணி நேரத்திலே அந்தகாரம் உண்டானது, பூமி அதிர்ச்சி உண்டானது, மலைகளெல்லாம் அதிர்ந்தது, கல்லறைகள் எல்லாம் பிளவுண்டது. இயேசு பிதாவே என் ஆவியமுடைய கரங்களை ஒப்புவிக்கிறேன் என்று மிகவும் சத்தமாய் சொல்லி தன் ஜீவனை விட்ட பொழுது வானம் இருண்டது, பூமி அதிர்ந்தது, பூகம்பம் உண்டானது, கல்லறைகள் எல்லாம் திறந்தது. அந்த பகல் இரவானது என்று சொன்னால் பிறப்பில் என்ன இருக்க வேண்டும்? ஒரு அதிசயம் நிகழ வேண்டும். அல்லேலூயா.